சாஃப்ட்வேரில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஜாம்பவான். டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் பெரிய ஜாம்பவான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரி 6 காண்டினென்ட்டில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. டோட்டல் குரூப்லேயே கிட்டத்தட்ட வந்து 10,52,000 பேர் இதை ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ட்ரில்லியன்னா 1 lakh crore. டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து லாஸ்ட்டு இதில் வந்து 28 ட்ரில்லியன் டாட்டாவுடைய குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நஷ்டத்தை ஹேண்டில் பண்ணுறது நம்ம சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் வந்து பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா? உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தி கண்ட்ரி. நம்பர் 1 இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில், நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இட் வாஸ் ஓன்டு பை டாட்டா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன்ஸ் ஆர் இன்சூர்டு வித் நியூ இந்தியா இன்சூரன்ஸ். நான் ஒன்றாவது பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி. அப்படியே ஏதோ ஒரு வகையில் எல்லா லைஃப்லையும் டாட்டா இருக்குது. டாட்டா இருக்கார். அந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸுமே அவங்க ஓன் பண்ண ஆஃபீஸ் தான். நியூ இந்தியா இன்சூரன்ஸ் மட்டுமே இப்படி டாட்டா ஆரம்பித்த அந்த லெகசியோட சொன்னோம்னா அவங்க இன்சூர் பண்ணாத மேஜர் இண்டஸ்ட்ரியே இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டு வைடு. இப்போ லாய்ட்ஸ் டெஸ்க்குன்னு ஒன்று சொல்லுவோம் லண்டனில். லாய்ட்ஸ் டெஸ்கில் நியூ இந்தியா இன்சூரன்ஸுக்கு தனி ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டை வந்து ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் ஏற்றுக்கிறாங்க. தொடாத ஒரு இடம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொட்டதெல்லாம் தொலங்குதுன்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அது டாட்டா குரூப்ஸால் டாட்டா குரூப்ஸால் மட்டும்தான் முடியறது. மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க. பட்டு அந்த டாட்டாவில் வேலை செய்கிறது வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஆஃபீஸராக இருக்கக்கூடிய கூட அவ்வளோ பெருமையாக கருத மாட்டார். அதனால் பார்த்துங்க, இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நம்மளாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலன்ற மாதிரி சந்திரசேகரன் அவர் தான் சிஇஓ. அவர் தான் என்டையர் ஆப்ரேஷன் டெஸ்கில் வந்து பார்க்குறவர். அவரை பற்றி படிக்கும்போது தான் நான் மறந்து விட்டேன். அவர் வந்து நம்ம சேலம் மோகனூரை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பேசிக்காக படிச்சுட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு டாட்டாவில் வேலை செய்கிறாரு. அவர் தான் என்டையர் நிர்வாகத்தை பார்க்குறாரு. ரத்தன் டாட்டாவுடைய லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி அவருடைய பார்வைகள், அவருடைய விஷனரி ஃபுல்லாகவே பப்ளிக்கை நோக்கி மட்டுமே இருந்திருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் டாட்டா குரூப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும். ஸோ பப்ளிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து டாட்டா குரூப்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னும் விஷயங்கள் நீங்கள் எது சார் வந்து வித்தியாசமாக இருக்கே, இதையும் அவங்க உடலையே, இதுலேயும் டாட்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தது சார்? கம்பெனி ஆரம்பிக்க முடியாத ஒரு இடம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால், அங்கே போய் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு போகிறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள், கவலையே படல அவர். நம்மளாம் தான் அந்த பொலிட்டிக்கல் மக்களோட கையில் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல கிளப்பிட்டு வந்துட்டார். இப்போ டாட்டா ஸ்டீல் வந்து இன்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஐகானிக் ஸ்டீல் தானே. அவங்க ப்ராடக்ட் எல்லாமே ஐகானிக் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே சார். வியந்த விஷயங்கள்லாம் அந்த லெகசி தொடரணும் சார். 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா ஒரு குடும்பத்தில் வந்து 10.5 லட்சம் பேருக்கு இன்றைக்கி அவங்க இதில் வேலை செய்கிறாங்க சார். யாரும் சம்பளம் வரல, எனக்கு டாட்டா கம்பெனி பிடிக்கலன்னு வந்ததில்ல. டாட்டாவில் வேலை செஞ்சதுனால இன்னும் அதிகம் சம்பளம் வாங்கிட்டு வேறு இன்னொரு கம்பெனி வேலை செஞ்சுருப்பான். 10 லட்சம்னா 10 லட்சம் இன்ட்டு ஒரு 4 பேருக்கு கூட்டவரை 40 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிற இந்த கம்பெனி சம்பாரிச்சு கொடுக்குதில்ல. எவ்வளோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, டாட்டா ஃபைனான்ஸ் இருக்குது, டாட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டாட்டா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்கு. என்ன எதுவுமே டாட்டா வாட்சு கூட இருக்காது பிரதர். டைட்டான்லேயே ஒரு நெபுலா, ஆனால் அதில் இன்னொன்று ஏழை மக்களுக்கு டைமக்ஸு, இப்படி என்ன தான் இல்லை அவங்ககிட்ட. டாட்டா வந்து இஸ் ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி.